அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, பாக்கியாதிபதியே பாதகாதிபதியானால் ஏன் அப்படின்றது அப்புறம் பரமனே பாதகத்தை செய்வது ஏன். பரமன் என்றது இறைவன். ஜனனம் இல்லாமல் பலன் இல்லை. இந்த மூன்று விஷயத்தினுடைய பங்கை மிக சுருக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மானிட பிறப்பாக எடுத்த உயிரினங்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்க்குறோம். அந்த மானிட பிறப்பிலே பலவிதமான பலன்கள் வருகின்றது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது வியப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இறைவனுடைய ஆற்றலை எண்ணி பார்த்தால் அனுஷனமும் வியப்படைந்து கொண்டே இருக்க வேண்டியது தான். அதனால தான் நிறைய விஷயங்களை நான் அருட்பெருஞ்சோதி அகவலினுடைய சாராம்சத்தை தான் எல்லா வீடியோக்களையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு வருவேன். ஏன்னா அதனுடைய அடிப்படையில் தான் இறைவனே சொல்லிட்டு போயிருக்கார். ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக மாறிவிட்டால் அந்த ஜாதகனுடைய தன்மை என்ன? ஒரு லக்கணம் ஜாதகர், லக்கணத்தினுடைய 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், அவருடைய லக்கணத்து அதிபதியினுடைய சந்ததி 5ஆம் இடம், லக்னத்தினுடைய தந்தை 9ஆம் இடம். அப்போ 1, 5, 9 அது திரிகோண ஸ்தானம் சொல்லுவாங்க. ஒரு ராசியில் அந்த 12 ராசியில் அந்த திரிகோண ஸ்தானாதிபதி அந்த இடத்துல லக்கணம் என்றால் இவர் ஜாதகர், பூர்வ புண்ணியம் 5, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதகருக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஜாதகம் பார்க்க போகும்போது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, அந்த தோஷம், இந்த தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், கால சர்ப்ப தோஷம், நூற்றுக்கணக்கான தோஷங்களை சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்தது. ஐயா வீடு கிரகப்பிரவேசம் போகணும், அந்த வீடு கிரகப்பிரவேசம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, 1 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய மாமனார் இறந்துருக்கிறார், சின்ன மாமனார். அப்போ நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி நீங்கள் போகலாங்க ஐயா அப்படின்னு. சரிங்க, அவருக்கு உண்டான வழிவகையெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் அந்த இறந்தவர்களுடைய அமைப்பை போயிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் இறக்கும்போது 70க்கு மேலே வயசு. அந்த 70 வயசில் அவருடைய ஆத்மா ஏதோ ஒன்றுத்தை பிடித்து கொண்டு ஆத்மா உயிர் போயிருக்கு, அதனால் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஜோதிடர். இது எப்படிப்பட்ட தோஷம்னு தெரியல. எத்தனையோ தோஷம் சொன்னாங்க. ஒருத்தர் இறந்துட்டார், இயற்கை எழுதி விட்டார், மரணத்தை தழுவி விட்டார், இறைவன் அடி சேர்ந்து விட்டார் அப்படின்னு பல விதத்தில் சொல்லுவாங்க. அவர் சென்றடைந்த சூழ்நிலைகளை பொறுத்து சொல்லுவாங்க. அதுதான் தமிழுக்கு மிக மிக முக்கியத்துவமான ஒன்று. இயற்கை எழுதி விட்டார்னா அற்புதமாக வயது எழுதி விட்டார், மரணம் அடைந்து விட்டார்னா அது பருவ காலத்தில் வாழ முடியாத இருக்கும்போது மரணம் அடைந்து விட்டார். அகால மரணம்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அகால மரணம் அடைந்திருக்கிறார், விபத்தோ ஏதோ செயற்கையிலையோ அதோ அகால மரணம். அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியில் எவ்வளவு சூசகமாக அற்புதமாக வச்சுருக்காங்க. அவர் இரவு உறங்கி கொண்டிருக்கும் பொழுது 70 வயசு மேலே இருக்கிறவர் இறந்துருக்கிறார். அதில் போய் என்ன தோஷம் வந்துடும்? அப்போ எவ்வளவு பெரிய காலங்கள் மருவி வரும்போது எல்லாமே பாழ்பட்டு இருக்குது. அந்த பாழ்பட்டு இருக்குதுன்றத சொல்கிறது தான் இந்த வீடியோக்களுடைய முக்கிய நோக்கமே.
பாக்கியாதிபதி அந்த 9ஆம் அதிபதி வந்து அந்த ஜாதகனுடைய தன்மை எப்படி இருக்கு, அவர் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் அனைத்து விதமான செல்வங்களையும், அனைத்து விதமான போகங்களையும், அனைத்து விதமான அக வாழ்க்கை, புற வாழ்க்கை, இந்த லௌதீக வாழ்க்கையில் பெறக்கூடிய ஜாதகராக இருப்பார். அந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி, இப்போ சிம்ம லக்னம்னு எடுத்துங்களேன், அந்த பாக்கியாதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அதிபதியாக வருவார். ஆனால் சிம்ம லக்னத்துக்கு 3 9ஆம் அதிபதியாக வருவார். அப்போ பாதகாதிபதியாகவும் வருகின்றார். அப்போ அவர் எப்படி இருந்தால் அந்த ஜாதகர் வந்து முன்னேற்றம் அடைவார்? எல்லாம் இப்போ வந்து எத்தனை கோடி பேர் எடுத்து பார்த்தாலும் சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து செவ்வாய் தான். அப்போ பாதகாதிபதியே மாற்ற முடியாது. ஆனால் ஜாதகர் வந்து பாதகாதிபதியை வந்து மாற்ற முடியாது. ஆனால் ஜாதகர் பிறக்கும் லக்கணத்தை வந்து மாற்றலாம் அல்லவா? அதுதான் வந்து அந்த ஜாதகர் வாங்கி வந்த பாக்கியம். இதை தான் வந்து ஜனனம் இல்லாமல் பலன் இல்லைன்ற வார்த்தையை வந்து இந்த வீடியோவில் வச்சிருக்கேன். அப்போ ஒரு ஜாதகர் பாக்கியத்தை பெற வேண்டுமென்றால் அவர் பிறக்கும் லக்கணத்தன்மை தான் அவருடைய ஜாதகத்தை அமைப்பு. பார்வையாக இருக்குது, சேர்க்கையாக இருக்குது, அதெல்லாம் எந்த விதத்திலையும் பலன்கள்ன்றது தரவே தராது. இது எப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, கடல் நீரில் உப்பு இருக்குது. ஆனால் அந்த உப்பை எப்படி எடுப்பதுன்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வகுத்து வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த வகுத்து வைத்த அடிப்படை விதியை வந்து நமக்கு தெரிந்தால் ஒழிய அந்த உப்பை எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்கவே முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். கடல் நீரில் உப்பு இருக்குது, ஆனால் அது எடுக்கும் விதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போ பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக மாறிவிட்டால் எல்லா சிம்ம லக்கணத்துக்கும் பாதகாதிபதி செவ்வாய் தான் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த சிம்ம லக்கணத்திலையும் பிறந்தவர்கள் வந்து நல்ல முன்னேற்றம், நல்ல சிறப்பு, நல்ல ஒரு தன்மையில் செல்வாக்கு, மண்மனை, புகழ், கீர்த்தி இதையெல்லாம் பெற்று மக்கள் செல்வங்களை பெற்று புகழடையக்கூடிய ஜாதகர்லாம் இருப்பாங்க. அப்போ இது எங்கே வந்து மாற்றம் அடையுது அப்படின்னா, கடலுக்கு வந்து கரை கிடையாது. கடல் வந்து அனைத்து நதிகளையும் உள்வாங்கும். அனைத்து விதமான நதிகளையும் உள்வாங்குதுன்றதுனால கடலினுடைய தன்மை பெருகி வழிஞ்சி ஓடாது. அதுவே எந்த நதியும் கடலுக்கு கலக்கலை. சித்திரை மாதம், வைகாசி மாதம் கடல் வந்து வெப்பத்தினால உடனே அதனுடைய வெப்ப அனல் தாங்க முடியாமல் உடனே கடல் நீர் குறைஞ்சிருமானா அதுவும் கிடையாது. அப்போ வந்து அந்த 12 ராசிகளும் 108 பாதங்களும் 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களும் கடல் போல அந்த கடலில் உப்பு எடுக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, அதை அறிந்தவர்கள் வந்து அற்புதமாக எடுத்து நமக்கு இன்றைய உணவுக்கு வந்து அதி அற்புதமான அந்த சுவையை சேர்க்கக்கூடிய தன்மை. ஏன்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அடின்னுடுவாங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய 3 மடங்கு வந்து கடல், 1 மடங்கு மட்டும்தான் உணவுப் பொருள் விளையக்கூடிய இடம். ஆனால் 3 மடங்கு இறைவன் வந்து அந்த உப்பு தன்மையை வச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் சேர்த்துக்கிறது என்னமோ 3 மடங்குல 1 மடங்கு கூட உணவில் வந்து உப்பை சேர்த்துக்க மாட்டோம். மிகவும் குறைவாக சேர்த்துக்கொள்வோம். அப்போ தான் அது சுவையை கொடுக்கும். இல்லைன்னு வச்சுக்க, அது வந்து உணவு சாப்பிடுவதற்கு இல்லாத போயிடும், உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா. இதில் தான் வந்து இறைவன் எந்த இடத்துல பாருங்கள், 9 கிரகங்களை வந்து 12 ராசிகளை வலம் வர செய்திடுறாரு.
அதில் எந்த இடத்துல லக்கணத்தன்மையில் ஒரு ஜாதகன் பிறக்கின்றான், அதனுடைய அடிப்படையில் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே லக்கணத்தில் குழந்தை பிறக்கும். ஆனால் வெவ்வேறு பலன்கள் நடைபெறும். அது எப்படி அப்படின்றத அந்த ஜாதகனுடைய தன்மையும் அந்த ஜாதகத்தினுடைய தன்மையும் மற்ற கிரகங்களுடைய தன்மையும் மிக எளிமையாக எடுத்து சொல்லும். இதை வள்ளல் பெருமான் அற்புதமாக நிறைய இடத்துங்களில் சொல்லுவார். எப்படின்னா, கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இப்போ கடலில் தண்ணி இருக்கே, தண்ணி தான் இருக்கே அப்படின்னா கடலுக்கு அடியில் நீரோட்டம் இருக்கும். சரி, மலை தான் இருக்கே பாருங்க, மிகப்பெரிய மலை இருக்கும். அந்த மலை மேலே ஏறி பாருங்களேன், எல்லாமே தெரியும் நமக்கு. ஆனால் மலைக்கு அடியில் நீரோட்டம் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ மலைகளிலையும் நீர் உருவாகுது. அப்போ ரெண்டு இடத்துலையுமே நீரோட்டங்கள் ஓடுது பார்த்தீங்களா? அது போல தான் எப்படி அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார். இப்படியெல்லாம் படைத்த இறைவன் நமக்கு மேலோட்டமாக கடலாக மலையாக ராசி கிரகங்களாக தெரியும். அதனுடைய வேர்பகுதியில் நீரோட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய அமைப்பில் தான் அதி அற்புதமாக இயற்கையின் சீற்றம் அற்புதமாக நமக்கு காட்சி அளிக்கும். ஏன்னா மலையில் பாருங்களேன், மலைகளிலும் மரங்கள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும். ஏன்னாக்கா மலையிலேயும் நீரோட்டங்கள் இருக்கிறது. பாருங்க, தண்ணிக்கு பூமிக்கு அடியிலேயே நம்ம நோட்டிக்கிட்டு போகிறோம், அந்த இடத்தே தண்ணி இருக்க மாட்டுது. ஆனால் மலையில் மர செடி கொடிகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா, மலைகளில் நீரோட்டங்கள் இருக்கிறது, கடல்களிலும் நீரோட்டங்கள் இருக்கிறது. கடலில் நம்ம ஆழமாக துளையிட்டோம்னா அந்த இடத்துல நீரோட்டங்கள் ஓடிட்டு இருக்கோம். மேலே தண்ணி இருக்குதுன்றது அது அப்பாற்பட்ட விஷயம். அதுபோல் நம்மளுடைய ஜனனத்தினுடைய பலனை எடுத்து சொல்வதற்கு அற்புதமாக அவரவர்களுடைய லக்கணத்தன்மை, இந்த பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக மாறிவிட்டால் அந்த ஜாதகருக்கு, பாக்கியாதிபதி தோஷமாக மாறிவிட்டால் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 1ன்றது லக்கணம், 5ன்றது பூர்வ புண்ணியம், 9ன்றது பாக்கியாதிபதி. அந்த இப்போ சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி ஒரு தோஷம் ஆயிட்டார், இருண்டு போய்விட்டார்னு அர்த்தம். அவர் தோஷம் ஆயிட்டார்னா நல்லது செய்ய முடியாத அளவுக்கு ஆயிட்டார்னு அர்த்தம். அந்த நல்லதை செய்ய முடியாத அளவுக்கு பண்ணி ஆயிட்டார்னா அந்த ஜாதகரால் எப்படி ஒரு நிலையை அடைவது? அதுதான் இறைவனுடைய பிராப்தம். அதை அடைய முடியாது. அவருடைய முயற்சி, எவ்வளவோ முயற்சி எடுப்பார், நல்லா படித்து பார்ப்பார், அவரால் படிக்க முடியாமல் போயிடும். அப்பா கிட்ட நல்ல குணமாக நடந்து பார்ப்பார், ஆனால் அப்பா கிட்டேயும் பிள்ளைக்கும் சண்டை தகராறு பேச்சுவார்த்தை இருக்காது. அப்பாவும் பிள்ளையும் பிரித்து வச்சிரும். ஆனால் அவருக்கு பிரியணுன்ற எண்ணமே இருக்காது. இதெல்லாம் நடைமுறையில் எல்லாரும் கேட்டால் தெரியும். அப்பா பிள்ளையை பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். இதே நல்ல குருக்கள் அமைய மாட்டாங்க. இந்த பாக்கியாதிபதி தோஷம் ஆகிட்டா, இருண்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? நல்ல குருக்கள் அமைய மாட்டாங்க. எத்தனையோ இடத்துல தேடி 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 அவர் போனாலும் அந்த கட்டம் எப்படி கட்டும்னா பாருங்க, 9ஆம் அதிபதி அவர் ஒரு ஜாதகத்தில் தோஷம் அடைஞ்சிட்டார்னா இவர் எவ்வளவோ அடங்கி எவ்வளவோ விஷயங்களை தேடி போனாலும் அந்த நேரத்தில் அந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அருளும், பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய அருளும், எப்பயுமே பாக்கியம் ஒருவர் செய்திருக்கிறாருன்னா இறைவன் காட்சி கொடுக்கணும், இறைவன் நேரடியாக பேசணும், இறைவன் உங்களை ஆற தருவணும்னா அதுக்கு 9ஆம் அதிபதி தோஷம் அடையாமல் இருக்கணும். இதுதான் தோஷம். மற்ற விஷயங்களில் ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால், நல்லது செய்ய வேண்டிய இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அது நல்லதே செய்யும். கெடுதல் செய்ய வேண்டிய இடத்துல இருந்தால் அது கெடுதலை செய்யும். ஆனால் எதுவுமே செய்ய முடியாத இடத்துல இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது பேர் தான் தோஷம். ஒன்று வாழணும், இல்லைன்னா வாழ விடாமல் அவனை கொண்டுன்னு போயிடணும். ஆனால் அவனை வாழவும் விடாது, வாழ விடாமல் எடுத்துக்கணும் போகவும் கூடாது. அப்போ அந்த பிராப்தத்தை
அனுபவித்தே தீரணும் அப்படின்றது தான் இந்த பிறப்பினுடைய ரகசியம். அந்த பிறப்பினுடைய ரகசியத்தை எடுத்து சொல்வது தான் ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் குரு பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது, சுப சுக்கிரன் பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது, வளர்பிறை சந்திரனாக சுப சந்திரனாக பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது. ஏன் அப்படி சொல்லனா பாருங்க, வித்தும் பதமும் விலையும் உபசரிப்பும், அதாவது வித்தும் பதமும் விலையும் உபகரிப்பும் அத்திரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி. வித்துனா விதைங்க. அந்த விதையை அப்படியே ஒரு பலாப்பழத்திலேருந்து பறித்து உடனே எடுத்துமே மண்ணில் போட முடியாது. அதை எடுத்துக்கின்னு போயிட்டு நன்கு காய வச்சு அதை பதப்படுத்தி அடுத்த ஆண்டு எடுத்து போய் நட்டு பார்த்தீங்கன்னா அந்த பலாமரம் நல்லா விளையும். அந்த பதத்துக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வரலன்னு வச்சுங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், முளைக்காமல் போயிடும். இந்த இடத்துல அந்த பாக்கியாதிபதி, அந்த இறைவனுடைய அருள், அந்த அந்த ஜாதகனுடைய தன்மை, அப்போ என்ன ஆகி போகுது, அந்த விதை எப்பொழுதுமே ஒரு புது விதையை எடுத்து உடனே பூமியில் போடுறாங்கன்னா அது விளையாது, அது நஷ்டமாயிடும், அந்த மண்ணுக்கும் இறையாயிடும், அது சரியாகவும் முளையாது. அப்படியே முளைஞ்சு வந்தாலும் அதனுடைய இலக்கை அடையாது. என்ன தாவரமோ அந்த தாவரத்தினுடைய இலக்கை அதை அடையவே முடியாது. அது நெல்மணியாக இருந்தாலும் சரி, பலாமரமாக இருந்தாலும் சரி, ஏன்னா சின்ன தாவரத்துலேருந்து பெரிய தாவரம். அதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக மாறிவிட்டால் எந்த தன்மையை அடைவார்ன்றத இந்த வீடியோக்களை எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கார். ஜனனம் இல்லாமல் பலன் இல்லை. ஜனனம்ன்றது என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஜாதகம் எழுதுகிறோம், இப்போ எனக்கு ஜாதகமே எனக்கு தெரியலைங்க ஐயா, எனக்கு இதுவே எழுத முடியலைங்க ஐயா அப்படின்னா, அவருடைய முழு தன்மையை, அவருடைய முழு ஜாதகத்தை, அவருடைய முழு வாழ்க்கையை நமக்கு சொல்லணும்னா அவருடைய லக்கணத்தன்மையை நமக்கு தெரியணும். அந்த லக்கணத்தன்மை தெரியாமல் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா கடல் மாதிரி இருக்கக்கூடிய 12 ராசியில், கடல் மாதிரி இருக்கக்கூடிய 9 கிரகத்தில் இவரை தேடி எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கணும்னா அவருடைய லக்கணத்தன்மை இருந்தால்தான் அந்த அவரை தேடி எடுக்க முடியும். என்ன பிராப்தத்தில் இருக்கிறாரு அப்படின்றத நாம் எளிமையாக எடுத்து சொல்ல முடியும். அதனால்தான் ஜனனம் அப்படின்றது பிறக்கணும், பிறந்தாதான். அந்த ஜனனம்ன்றது இந்த காலத்தில் மிக எளிமையாக எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், ஆதி காலத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தவம் இருப்பார்கள். அந்த தவம்ன்றது குழந்தை ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்து பிறகு பேர் தவம்னு சொல்லுவாங்க. அது கிடையாது தவம். ஆழச்சிறந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்க சத்தான தந்தையும் சத்தான தாயும் அதற்கு உண்டான காலங்களை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகளை பெற்றெடுக்கணும். அந்த குழந்தை தான் அற்புதமாக இந்த பூமியில் சத்தான விதையை போட்டால் எப்படி பன்மடங்கு விளைச்சல் தருதோ அந்த மாதிரி அந்த விதை, அந்த குழந்தை விளைச்சல் தரும். இந்த காலத்தில் எவ்வளவு பெரிய சத்தான தந்தையும் எவ்வளோ பெரிய சத்தான தாயும் இருக்கிறாங்கன்றத நீங்கள் தான் அறிஞ்சிக்கணும். அதை என்னால் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை பிறந்தால் அந்த பிறந்த குழந்தைக்கு முதல்ல உடலை கொடுக்குறோம், உயிரை கொடுத்து உடலை கொடுக்குறோம். அதை பிறப்பெடுத்து அதை வளர்க்கும் பட்சத்தில் இப்படியெல்லாம் வளரணும், இப்படியெல்லாம் வாழணும், இப்படியெல்லாம் கல்வி கற்கணும்ன்றது மிக 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 அத்தியாவசியமான ஒன்று. இன்றைக்கு கல்வி சாலைகள் பண சாலைகளாக மாறிவிட்டதுனால, கல்வியை தரமற்ற கல்வியாக மாறதுனால ஒரு வாழ்க்கையினுடைய தரத்தையே நம்ம விதையே சரியாக அந்த சரியான விதையாக எடுத்து அந்த விதை நல்லா இருக்குமா, அந்த விதை சரியான விளைச்சலை கொடுக்குமான்றதை கேள்விக்குறியாக போயிடுச்சு. ஏன் பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக மாறுறாருன்றத நான் எளிமையாக இந்த உட்கருத்தை சொல்லியிருக்கேன். ஏனகா வித்திடை முளையும் முளையிடை விளையும் அத்தக அமைத்த அருட்பெருஞ்சோதி. வித்துன்றது விதை, விதையிலிருந்து முளையக்கூடிய அந்த விளைநிலச்சல்,
அந்த விளைஞ்ச நிலத்திலிருந்து விளையக்கூடிய விதை. அப்போ தாய்க்கும் தந்தைக்கும் பங்கு இருக்குது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது சத்தான குழந்தைகளாக பெற்றெடுத்து சத்தான அதை உலகமாக மாற்ற வேண்டும். அதுக்கு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும், தரமான அறிவை கொடுக்க வேண்டும். அப்படி சத்தான தன்மையை தாய் தந்தையர்கிட்ட இல்லை என்றால் அது என்ன ஆகும்? எவ்வளவு எந்த அளவுக்கு உங்களுடைய எண்ண அலைகளும் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் அலைகளும் இருக்குதோ அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும். அதனால தான் ஆதி காலத்தில் குழந்தைகளுக்குன்னு முயற்சி செய்யும்போது அதி அற்புதமாக அந்த விஷயங்கள்லாம் ஆதி காலத்திலேருந்தே பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் அதற்கு ஏற்றாற்போல் எந்த ஒரு செயலுமே கிடையாதுன்றதை 100% என்னால் எடுத்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அதுலேயும் இறைவனுடைய அருள், இறைவனுடைய கடாட்சம். ஒரு சில பேருக்கு சத்தான குழந்தைகள் பிறந்து சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், பாக்கியங்களை பெற்று அவர்களுக்கு மிக அற்புதமான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ஜனனம் பிறக்கின்றார்கள் என்றால் அவருடைய லக்கணத்தன்மையும் அவர்களுடைய சூரியனுடைய தன்மையும் அவர்களுடைய சந்திரனுடைய தன்மையும் அதி அற்புதமாக அவர்களுடைய பலாபலன்களை எடுத்து சொல்கிறதுக்கும் சரி, அதிலேயே இயற்கையாகவே அடலுற வகுத்து அருட்பெருஞ்சோதி வகுத்து வச்சிருக்கிறாருன்றதையும் நம்ம எளிமையாக எடுத்து சொல்கிறேன் இந்த வீடியோக்களில். சத்தான பொருளை போட்டால், சத்தான விதையை போட்டால் சத்தான மரங்களாக மாறும்ன்றதுல எந்த அளவும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கே சொல்லும் பட்சத்தில் உணவு முறைகளாக இருந்தாலும் சரி, கல்வி முறைகளாக இருந்தாலும் சரி, இந்த கலியுகத்தில் எப்படி காணப்படுகிறது? அப்புறம் எப்படி 140 கோடி பேர் வந்துட்டாங்க நம்ம இந்தியாவினுடைய மக்கள் தொகையில். 140 கோடி பேரில் எத்தனை பேர் இந்த தன்மையில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா தரமற்ற கல்வி, தரமற்ற உணவு, இந்த முறைகளே தரமற்ற தாய் தந்தையர்களாக இருக்கிறார்கள். தரமற்ற தாய் தந்தையர்களுடைய வயிற்றில் உதித்த தரமற்ற குழந்தைகளுடைய தன்மையை எண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஜாதகர், அந்த பிறப்பெடுத்த குழந்தையினுடைய தன்மைகள் கிரகங்கள் எந்த இடத்துல அவர் பிறக்கிறாரோ அந்த இடத்துல எது அவருக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குமோ, எது அவருக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குமோ, அது 1, 5, 9 லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, பாக்கியாதிபதியாக இருந்தாலும் சரி, பூர்வ புண்ணிய அதிபதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த பிறக்கும் நேரத்தில் அவர்களுக்கு இருக்கும் தசா புத்தி அந்த தன்மையினுடைய அமைப்பில் அந்த ஜாதகர் அந்த பிராப்தத்தை பெற்றுக்கொண்டு பிறக்கின்றார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அதே தான் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்றதை நம்ம தெளிவாக எடுத்து சொல்லலாம். அதனால்தான் இறைவன் வள்ளல் பெருமான் அற்புதமாக அவர் உதித்த லக்னம், லக்னாதிபதி சந்திரன் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் மீன லக்கணம், மீன லக்கணத்தில் அவருக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி செவ்வாயாக வருவார். ஆனால் கடகத்தில் நீசமாக இருப்பார். எல்லாம் நீசமாயிட்டு அவர் இன்றைக்கு ஆழச்சிறந்த இறைவனுடைய ஐக்கியமாக இறைவனுடைய ஐந்தொழிலையும் இறைவனுடைய ஒளி உடம்பாக மாறிக்கொண்டு இன்றைக்கு சித்தர்களிலே நம்மளுடைய 18, 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த பகவானுடைய நாமத்தை இன்றைக்கும் பல கோடி பேர் உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாளைக்கு இந்த கலியுகத்தினுடைய திருப்பங்களும் அவருடைய அடிப்படையில் தான் அது மாறும். ஏன்னா அவர் உதித்த அந்த லக்கணம், லக்னாதிபதி, பாக்கியாதிபதி அவர் நீசம் ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்க, மேலோட்டமாக உங்களுடைய 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரங்களாக பார்க்கும்போது அது அப்படி தான் தெரியும். நான் சொன்னேனே கடலில் கடல் நீரில் உப்பு இருக்குது அப்படின்னு,
அந்த கடல் நீரை உப்பை எடுத்து அப்படியே அள்ளி உப்பாக கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியாது. நீங்கள் பாருங்களேன், கடல் நீர் உப்பு இருக்கு, அதுக்கு பாதகாதிபதியே நீர் தான். மழை காலங்களில் வந்து உப்பு எடுக்க முடியாது. இந்த விஷயமே அற்புதமாக இருக்கு பாருங்க. இறைவன் கடல் நீர் கொடுத்துருக்கிறாரு, அந்த கடல் நீரே மழை பொழியும் போது அதுக்கு பாதகஸ்தானமாக அமையும், அந்த உப்பு எடுக்க முடியாது. இதனுடைய தன்மை பாருங்க. இறைவன், அதனால தான் நான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன், பாக்கியாதிபதியே பாதகாதிபதியே ஆவது ஏன், பரமனே பாதகமாக மாறுவது ஏன், தந்தையே மகனுக்கு பாதகமாக மாறுவது ஏன்? அவருக்கு தெரியாது பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து தவறு பண்ணுறோம், நாம் வந்து சத்தான குழந்தையை பெற்றெடுக்கல அப்படின்றது அவருக்கு எப்படி தெரியும்? அது தெரியாது. அதனால்தான் தந்தையே மகனுக்கு பாதகனாக மாறுவது. இது வந்து இறைவனுடைய படைப்பாற்றல், யுகங்களினுடைய படைப்பாற்றல், யுகங்களினுடைய மாற்றங்கள், சிருஷ்டியினுடைய அற்புதங்கள், இதையெல்லாம் அறிந்து தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ஜாதகத்தை ஆதிகால பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகம் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லும், அதி அற்புதமாக எடுத்து சொல்லும். திதி, யோகம், கரணம், குரு பார்வை, குரு சுப பார்வை, சுப தசை, கோடிகளை கொட்டி கொடுக்கும் ராகு, இதெல்லாம் வந்து ஒருபோதும் ஒருவருடைய ஜாதகத்தினுடைய யோகத்தையோ இல்லை வளமையோ எடுத்து சொல்லாது அப்படின்றத தெள்ள தெளிவாக நம்ம வந்து இந்த வீடியோக்கள் மூலியமாக, அதாவது எல்லாமே வந்து மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னாக்கா ஜோதிடம் என்பதே ரகசியம்தான். இந்த மாதிரி சொல்வது தான் வந்து அதி அற்புதமான விளக்கங்கள். இதை விட்டுட்டு நேரடியாக எடுத்து கோடிகளை கொட்டி கொடுக்கும் ராகு எங்கே இருந்தால் கோடிகளை கொட்டி கொடுக்கும் அப்படின்றத அவருடைய ஜாதகத்தில், அவருடைய பிராப்தத்தில், அவருடைய தந்தை, அவருடைய தாயினுடைய பிராப்தத்தில் பார்த்தா தெரிய போகுது. இதை வந்து பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் இந்த ராசி இந்த லக்கணத்தை பார்க்குது, இந்த குரு இந்த ராசியை பார்க்குது. ஒருத்தருக்கு கோடிகளை கொட்டி கொடுக்கும் அதே ஜாதகம் இன்னொருத்தருக்கு அப்படியே தெருக்கோடியில் இருப்பார். அதில் எப்படி இதை இவங்க எல்லா விதத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த வீடியோக்கள் மூலியமாக பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக மாறுவது, பரமனே பாதகமாக மாறுவது, ஜனனம் இல்லாமல் பலனில்லை என்றதை வந்து தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள். மீண்டும் ஒரு ஜாதக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.